வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி, எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரகங்கள் முக்கியமானவர்கள். அதில் முக்கியமானவர் சனி, அடுத்தவர் புதன், அடுத்தவர் சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிநாதன். இதில் பாருங்கள், 3 பேரும் நல்லா இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி கெட்டு போக போகிறீங்க? நீங்கள் நல்லா தானே இருக்க முடியும். 5ஆம் வீட்டில் சனி. மனசில் பதட்டப்படாமல் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. அவசரப்பட மாட்டீங்க. மனசில் நிதானம் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். அதே போல் ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கும். இது சில அநியாயமான விஷயங்கள் அதனால் எனக்கு பெரிய பெனிஃபிட் வருது. ஒன்றும் இல்லையா, டேபிள் கடையில் வாங்கினா எனக்கு நிறைய காசு வருது, வேண்டாமே, அப்படிப்பட்ட காசு எனக்கு வேண்டாம். தண்டனை வந்துருன்றதாலையா? இல்லை, ஏன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணுங்க, எனக்கு வேண்டாம் அப்படி காசு. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை தரக்கூடிய காலம் இது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை ஹெல்த்தில் கொடுப்பார். என்ன மாதிரி பிரச்சனை? இடுப்பில் வலி, அந்த நர்வ்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம், சியாட்டிக் நர்வ்ஸ் சொல்லுவாங்க. நடக்கும்போது வலி ஏற்படும், நரம்பு சுருட்டி இழுக்கும். இது போல் தொல்லைகள் இருப்பவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. குறிப்பாக இந்த ஸ்கூலில் டீச் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பான். அவனே அறியாமல் அவன் ரொம்ப இன்வால்வ் ஆகி கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பான். அப்புறம் போய் உட்காந்தா கால் சுருட்டி இழுத்துரும் வலி. இது அவர்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் இது பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். 12ல் சுக்கிரன் இருந்தால் படுத்தா நிம்மதியான உறக்கம், எல்லா விதத்துலேயும் சந்தோஷம், நல்ல ஃபுட்டு, நல்ல ஒரு கவனிப்பு, வீட்டில் ஒய்ஃப் ரொம்ப அனுசரணையாக நடந்து கொள்வது, லைஃப்பில் லக்ஸூரியஸ் திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேர்றது, இதெல்லாம் ஏற்படுறது. அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பது சால சிறந்தது. நல்ல நண்பர்களால் உதவி, நல்ல ஒரு அறிவுத்திறன், எல்லாமே சிறந்து விளக்கும். அதுக்கு போக பாருங்கள், இந்த 2ஆம் பகுதியில் 15 தேதிக்கு அப்புறம் சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வருவார். அப்புறம் புதனும் 12ஆம் வீட்டுக்கு வருவார். ஆனால் 12ஆம் வீட்டில் 9 கூடிய புதன் உச்சம். அப்போ ஃபேமிலியில் நிறையா சுபகாரியங்கள்லாம் நடக்கும். நிறைய கல்யாணம் போய் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி சில சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மனசில் நிறையா சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு காலம். மனசில் ஒரு புண்ணியமான காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோங்கிற எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால் பார்த்திங்கன்னா ஆத்ம திருப்தின்னு சொல்கிறோமே, அது கிடைக்கிற ஒரு காலமாக இருக்குது. ரொம்பவும் சிறப்பான ஒரு மாதம், வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம். அப்போ கேட்பாங்க, எப்போவுமே நம்ம ஊரில் வெற்றினா உடனே காசு. அப்போ எனக்கு காசு வருமா, காசு வருமா? காசை பற்றி நான் பேசலை. பணத்தால் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் அடைய முடியுமோ அதெல்லாம் வந்தால் சந்தோஷம் தானே. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், குழந்தை பிறப்புகள், நல்ல வீடு அமையிறது, ஒரு இனிமையான சூழல்கள் அமைவது, தெய்வ திருப்பணிகளை நிறைவேற்றுவது, அங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வருது, இதெல்லாம் நன்மை தானே. ஆனால் இதெல்லாம் விட்ருவான் நம்ம ஆள். காசு வருதா, காசு வருதா, காசு வருதா? நல்ல யோகமான காலம் சார், எக்கச்சக்க காசு வருது சார் உங்களுக்கு. காசு என்பது எக்கச்சக்கமாக வந்தால் அவன் உனக்கு எஜமானன் ஆகிடுவான். அளவோடு வந்தால் நீ அதற்கு எஜமானன். இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால் இதை மனசில் வச்சுங்க. அருமையான மாதம், நல்ல மாதம், மன நிறைவை தரக்கூடிய மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு.
அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.